ஆனா எடப்பாடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு 10,000 ரூபாய் மானியம் அப்படின்றத வந்து அறிவிச்சிருக்காரு தேர்தல் அறிக்கையில. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏங்க இதெல்லாம் வரவேற்கத்தக்கதுதான். ஏன்னா 10 ரூபான்றது மாசம் ஒண்ணும் கிடையாது. மாசம் ஒண்ணும் கிடையாது இல்ல. வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட 10,000 தாராளமா கொடுக்கலாம். அதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒண்ணு கொடுக்கலாமே ஒண்ணு. ஏன்னா இது வந்து எல்லாத்துக்கும் ஒண்ணு கொடுக்க போறது ஒண்ணு. நடுத்தர மக்களுக்கு வந்து கஷ்டப்படுறவங்க தான் வந்து வாங்க போறாங்க. சரி, மாடி வீட்டுக்காரங்க வந்து வாங்க போறது இருக்கிற இல்லாத ஏழைகளுக்கு தானே கொடுக்க போறாங்க. இதெல்லாம் தாராளமா அவங்க வரவேற்றுக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து எல்லாருக்குமே வந்து ப்ரொவைட் பண்றதா வந்து எடப்பாடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஒண்ணு தாராளமா கொடுக்கலாம். அம்மா கொடுக்கலீங்களா? மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் எல்லாம் கொடுத்தாங்க. ஐயா வந்து ஒரே இதுதான் கொடுக்குறாரு. அது மிக்சி தாராளமா ஃப்ரிட்ஜ் கொடுக்கலாம். சோ அதே போல பாத்தீங்கன்னாக்கா இப்போ பெண்களுக்கு வந்துட்டு இலவச பேருந்து பயணம்னு சொல்லிட்டு இருந்தது. இப்போ ஆண்களுக்கான இலவச பேருந்து பயணம்ன்றதை வந்து அறிவிச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இப்ப நானும் எங்க ஹஸ்பண்ட் எங்க ஒய்ஃபும் ஊருக்கு ஒரு இடத்துக்கு போறோம்னா என் ஒய்ஃபை விட்டுட்டு நான் நிக்க முடியாது. இங்க என் ஒய்ஃபுக்கு அந்த பஸ் வந்துச்சுன்னா ஒய்ஃபை ஏற்றி விட்டு நான் நிக்க முடியுமா? ஏன்னா ஒண்ணும் இல்ல, நான் ஏற்றிப்படி என் ஒய்ஃப் விட்டுட்டு போக முடியுமா? 2 பேரும் போகணும். ஒரு திட்டம் போட்டா 2 பேரும் சரி பண்ணணும். இல்ல போடாத. ஐயா சொல்லியிருக்காரு கரெக்ட். 2 பேரும் பாசி அந்த ஃப்ரீ பஸ்ல ஏறி போயிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கு வந்து 3 சிலிண்டர் வந்து மானியமா வந்து தரன்றதை வந்து எடப்பாடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல 3 சிலிண்டர் தானே கொடுத்துட்டு இருக்காரு. 12 சிலிண்டர் ஒன்னும் சொல்ல ஒண்ணு. இவங்க மாசம் வந்து எவ்வளவு தரோம் சொன்னாங்க? 100 ரூபாய் குறைக்கிறோம் சொன்னாங்க. குறைக்கல இல்ல. இவர் 3 சிலிண்டர் தான் கொடுக்க தாராளமா கொடுக்கலாமே. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.